கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறை சம்பவங்களை கண்டித்து சென்னையின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. அண்ணா நகரில் கர்நாடக வங்கி கிளையை முற்றுகையிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கர்நாடக அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்களையும் எழுப்பினர். இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வங்கி கிளை மூடப்பட்டது. இருப்பினும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்காத, தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் விடாத கர்நாடகம் அங்கிருக்கின்ற கர்நாடக வாழ் தமிழர்களையும் அவர்களுடைய உடைமைகளையும் அடித்து நொறுக்கி இன்று தமிழர்களையெல்லாம் நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகையால் எங்கள் தலைவர் இளம்பயல் வேல்முருகன் அவர்களின் ஆணைப்படி தமிழ்நாட்டில் இருக்கின்ற கர்நாடக பேங்குகளும் சரி, கர்நாடக உடைமைகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் எங்கள் தமிழர்கள் மீது அங்கு கைப்பட்டால் இனிமேல் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்கால் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன். இதனிடையே கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கர்நாடக பதிவு எண் கொண்ட சொகுசு பேருந்து மீது இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு 4-5 பேர் பைக்ல நிறைய பேர் போனாரு. பார்க்கிங் போனார் சார். பின்னாடி பார்க்கிங் சிமெண்ட் பார்க்கிங் போனாரு. ஏதாவது கோஷம் எதுவும் போட்டாங்களா? இல்லை, அது ஒன்றும் போடல சார். எதுவும் காரணம் எதுவும் அது ஒன்றும் சொல்ல. வண்டி நிற்க வச்சாரு, அடிச்சுட்டு போயிட்டே இருந்தார், அவ்வளோதான். கேட்டீங்களா என்னன்னு? இல்லை கேட்கறது ஒன்றும் சொல்லவே இல்லை. நிற்க வச்சாரு, பைக்கில் அடிச்சுட்டு போயிட்டார் சார், அவ்வளோதான். போலீஸ் சொல்லியிருக்கீங்களா? இப்போ போலீஸ் யாரும் அங்கே இல்லை சார், யாரும் இல்லை அங்கே. போலீஸ்கார ஒருத்தாலும் இல்லை இங்கே. தமிழ்நாடு பர்மிட் கிடைக்காத காரணத்தினால் கர்நாடகா பர்மிட் போட்டு நம்ம வண்டி இயக்குறோம். அதை நம்ம பொதுமக்கள் தவறாக எண்ணத்தில் கர்நாடகா வண்டின்னு சொல்லிட்டு உடைச்சிடுறாங்க. இது தவறு. நம்ம தமிழ்நாடு ஆப்ரேட்டர்கள் தமிழ்நாடு வண்டி தான். அது பர்மிட் கிடைக்காதனால நம்ம கர்நாடகா பர்மிட் போட்டு ஓட்டுறோம். அதனால கேஏன்னு வருது, வேற ஒன்றும் கிடையாது.